தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நித்தியரே உமக்கு நன்றி, சத்தியரே உமக்கு நன்றி, சமாதான காரணரே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் யாவருமாக இந்த காலவேளையிலே வாய்கள் விரிவாய் திறந்து நன்றி நிறுவனங்களோடு கத்து துதிப்போமே, ஸ்தோத்திரிப்போம், மகிமைப்படுத்துவோம். உடைய கிருபைகள் என்றும் உள்ளது, இரக்கங்கள் என்றும் உள்ளது, உடைய தயவுகள் என்றும் உள்ளது. 6 மாதங்கள் முடிய நம்மை கண்மணி போல பாதுகாத்த தயாபரராகிய தேவனை, ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலவெளியில் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மையே நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை பணிகிறோம். எல்லா சூழ்நிலைகளும் எங்களுக்கு நல்லவராகவே இருந்ததே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனையோ நெருக்கடிகள், வேதனைகள், மரண இருளின் பள்ளத்தாக்குகள் ஆண்டவரே நடுவில் நடந்த பொழுதும் நம் பொல்லாப்புக்கு பயப்படாதபடிக்கு தேவரீர் எங்களோடு கூட இருந்து கோலினாலும் தடியினாலும் எங்களை தேற்றி எங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக எங்களுக்கு பந்தி ஆயத்தப்படுத்தினரே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Praise you Lord, praise you Lord, praise you Lord, praise you Lord. Thank you Jesus, thank you Master. போற்றுவோம், துதிப்போம், வாழ்த்துவோம், வணங்குவோம். Hallelujah, hallelujah. Thank you Lord, thank you Lord, thank you Lord. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தெய்வமே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட காலவேளைக்காக நன்றி. இந்த உலகங்களோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, நீர் எங்களுக்கு நல்லவராகவே இருந்து இம்மட்டும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி போஷித்து உடுத்துவித்து ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை தோள் மீது சுமக்கிற வண்ணமாகவே நீர் எங்களை சுமந்து தாங்கி ஏந்தி தப்புவித்து வேடன் விரித்த வலைகளுக்கு தப்புவிக்கப்பட்ட அடைக்கலான் குருவிகளைப் போல எங்களும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் ஆத்துமாக்களையும் ஆண்டவரே பாதுகாத்து பராமரித்த தயவுகளுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வருடத்தின் பாதி ஆண்டை நாங்கள் முடிக்கும்படியாக தயவு செய்திரே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கொள்ளை நோய்களும் வியாதிகளும் வருத்தங்களும் ஆண்டவரே எங்கும் பரவி இருக்கிற நாட்களிலே எங்களுக்கு தேவன் அடைக்கலமும் சுகமாயிருந்து எங்களை பாதுகாத்த தயவுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களுமாய் கூட கர்த்தர் எங்களை சுகபத்திரத்தோடு பலத்தோடு வைத்திருக்கிற முகாந்திரங்களை நோக்கங்களை கர்த்தாமே நிறைவேற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தேவரீர் மகிமையான பிரசன்னம் இந்த 7ஆம் மாதத்திலுமாய் கூட எங்களோடு இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய மகிமையான பிரசன்னம் எங்களை வழிநடத்தட்டும். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திர யாத்திரையிலே மேக ஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் நடத்தி வந்த அதே தேவ பிரசன்னமானது இந்த 7ஆம் மாதத்திலுமாய் நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நீதாமே எங்கள் மத்தியிலே அக்னி ஜோலையாய் இருப்பீராக. இந்த மாதத்திலும் ஆண்டவரே எங்களை கர்த்தர் போஷிப்பீராக. இந்த மாதத்திலும் நீர் எங்களை நீர்ப்பாய்ச்சுவீராக. இந்த மாதத்திலும் ஆண்டவரே நீதாமே எங்கள் தோட்டங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஓ அதற்கு நானே அடிக்கடி நீர் பாய்ச்சுவேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவராகிய கர்த்தர் ஆண்டவரே இந்த மாதத்தின் தேவையான எல்லா விதமான தேவைகளை சந்தித்தருளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் எதற்கும் ஏங்காதபடி கலங்காதபடி தயங்காதபடிக்கு கர்த்தருடைய கரம் தாமே ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பலவீனங்களை நீங்களாக்கி பலப்படுத்துவீராக. எல்லா விதமான சத்ருவின் சதித்திட்டங்கள் நாச மோசங்கள் இயேசுவின் நாமத்தில் அதமாக்கப்படட்டும். ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா, praise you Father. ஆண்டவரே, இந்த 7ஆம் மாதத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வாதம் தாமே வஞ்சகன் ஆண்டவரே மறைத்து வைத்திருக்கிற எல்லா கண்ணிகளுக்கு ஒவ்வொரு ஆத்துமாவையும் தப்புவிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆசீர்வாதம் சாபங்களை முறிப்பதாக, எல்லா சத்ருவின் திட்டங்களை முறிப்பதாக, அசுத்தாவின் கிரியைகளை முறிப்பதாக, தேவனுடைய மகிமையான பிரசன்னம் தாம் ஒவ்வொரு பிள்ளைகளை வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒப்புவிக்கிறோம், ஆஸ்வதித்தருளும். தாராதம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நிதாமை மகிமை அடைவீராக, மகிமைப்படுத்துவீராக. உதவி செய்திருளுங்க, ஆசீர்வதிங்க. எங்கள் அருமை இரட்சகர் மீட்பெருமாக இயேசுவின் நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். Praise you Father. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாக இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலவேளையிலே யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். நமது ஆண்டவராக இயேசு மிகவும் நல்லவர். அவர் தாமே தொடர்ந்து இந்த நாட்களிலுமாய் நமக்கு போதுமானவராய் இருந்து அவர் பாராட்டுற எல்லா தயவுகளுக்காக, இரக்கங்களுக்காக, கிருபைகளுக்காக
நம் வாய்களை திறந்து பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மனவிருக்கும் தெரிந்த பாடல், போற்றி துதிப்போம் நம் தேவ தேவனை புதிய இதயத்துடனே. பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். எத்தனையோ ஆபத்திலிருந்து நம்ம வழிநடத்தி வந்தார். தேவனை புதிய இதயத்துடனே நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. ஓர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில், ஓர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்று பாடுவே. காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தெழுந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தெழுந்து மாளாதே. ஆர்ப்பின் ஜெயதொனியோடு பாதுகாத்த என்றும் பாடுவே. ஆர்ப்பின் ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால் தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். அவருமாய் இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்து
சாட்சியாகவே போங்களே என் கட்டளையதா. பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்களே என் கட்டளையதா. ஆவியாத்துமாவும் தேகம் யாவும் இன்று தொண்டு செய்யுவே. ஆவியாத்துமாவும் தேகம் யாவும் இன்று தொண்டு செய்யுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி புகழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. Hallelujah, praise you Father, praise you Father. இந்த காலவெளியுமாய் கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம். எத்தனையோ கோர பயங்கரமான புயல்கள் கொடிய அலைகள் மத்தியிலும் ஆண்டவரே எங்களை பாதுகாத்தீர், பராமரித்தீர், போஷித்தீர், உடுத்துவித்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி நன்றி உள்ளங்களோடு கத்தி துதிப்போம். தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். 7ஆம் மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய காயங்கள் பாய்ந்த கரம் தொடர்ந்து எங்களை வழிநடத்த முடியாது நாங்கள் சுபிக்கிறோம். எல்லா தடைகளை கர்த்தர் நீங்கள் ஆக்கி போடும் ஒப்புவிக்கிறோம். ஆசீர்வதியும் கர்த்தர் எங்களோடு தொடர்ந்து பேசுவீராக. எங்கள் அருமை இரட்சகரும் மீட்பருமாக இயேசுவின் நாமத்தினாலே வேண்டி சுபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளையுமாய் கூட கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் ஒன்று சேர்ந்து வந்து தேவனை துதிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு பாராட்ட மிகுந்த கிருபைகளுக்காக நன்றி நிறைந்த உள்ளங்களோடு கர்த்தரை நாம் துதிக்க நம் யாவருமாய் கடமைப்பட்டு இருக்கிறோம். காரணம், கடந்து வந்த பாவலை திரும்பி பார்க்கும் பொழுது நமது ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை சுமந்து வந்த அவருடைய அனுகிரகமான கரம், அவருடைய பாதுகாப்புள்ள கரம் நமக்கு எவ்வளவு நல்லதாக இருந்தது என்பதை அதை உணர்ந்தவர்களும் அறிந்தவர்களும் மாத்திரமே அறிந்திருக்க முடியும். எனவே இந்த காலவெளியிலே கர்த்தருடைய நன்மையின் கரங்களை உணர்ந்த தேவ பிள்ளைகளாக நாம் யாவருமாய் மனமகிழ்ச்சியோடு தேவனை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நாம் தொடர்ந்து அவருக்கு நன்றி செலுத்துவதாய் காணப்படுவோம். கடந்த 6 மாதங்கள் முடிய பாதுகாத்த தேவன் இந்த 7ஆம் மாதத்திலுமாய் கூட நம்மை பாதுகாத்து வழிநடத்துவதற்கு அவர் நல்லவராகவே காணப்படுகிறார். தொடர்ந்து ஒரு வசனத்தை வாசித்து அதன்படி தியானிக்க நாம் தேவ கரத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். உபாகத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 9வது வசனத்தின்படி நாம் அதை இந்த காலவேளையிலே நம்முடைய தியானத்திற்கு நேராக எடுத்துக்கொள்வோமா? The book of Deuteronomy chapter 30 verses 9. 9ஆம் வசனத்தை நாம் வாசித்து தியானிக்க தேவ சமூகத்திலே ஒப்புக் கொடுப்போம். Oh Jesus, thank you Lord. Praise you Jesus, thank you Lord. உபாகமம் 30ஆம் அதிகாரம் 9 எடுத்துக்கிட்டவங்க யாவருமாய் சேர்ந்து ஒன்றாக நாம் வாசிப்போம். Then the Lord your God will make you most prosperous in all the work of your hands and in the fruit of your womb, the young of your livestock and the crops of your land. The Lord will again delight in you and make you prosperous, just as he delighted in your forefathers. மிக அருமையான ஒரு
வார்த்தைகள் இவைகள். இதை தியானிக்க தேவன் இந்த காலவெளியில் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாய் இருக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகளில் செய்யும் எல்லா வேலைகளையும், உன் கர்ப்பத்தின் கனியையும், உன் மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பிரியம் பரிபூர்ணம் உண்டாயிருக்க அவர் செய்வாராக. பரிபூர்ணம் உண்டாயிருக்கும்படியாக கர்த்தர் செய்வாராக. இந்த வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கே ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை மோசே பல்வேறு விதங்களிலே அவர் பல ஆலோசனைகளை கொடுத்து கொண்டு வருகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற முரண்மைகளையும், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் வழிகளை, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த வழிகளை அவர் காண்பித்து கொண்டு வருகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை விசேஷமாய் ஆசீர்வதித்துக்கான அந்த முகாந்திரத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அவர்களுக்கு கர்த்தர் ஒரு நியாய பிரமாணத்தை கொடுக்கிறார், ஒரு லா கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு கர்த்தர் அவங்களோட அக்ரிமெண்ட் பண்ணி, ஒரு கேபினட் பண்ணி, கர்த்தர் அவர்களுக்கு என்ன பண்றாருன்னா சில நியமங்களை கற்றுக் கொடுக்கிறார். அவர் பிரின்சிபல்ஸ், நீங்க இப்படிலாம் நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் நிச்சயமாய் இருக்கும். உங்கள் கையின் பிரயாசங்கள் ஆஸ்வதிக்கப்படும், உங்கள் மிருக ஜீவன்கள் ஆஸ்வதிக்கப்படும். நீங்கள் எதையெல்லாம் பிரயாசப்பட்டு செய்கிறீர்களோ அவைகள் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். இதற்கு முன்பதாக நீங்கள் 28ஆம் அதிகாரம் 29 நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த அதிகாரங்களிலே இங்கு மோசே 2 விதமான காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காண்பித்து கொடுப்பதை நாம் பார்க்க முடியும். நன்மையும் தீமையும் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறது, ஜீவனும் மரணமும் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. that you will have to choose it rightly. எப்படி ஆண்டவராகிய கர்த்தர் ஆதாமுக்கும் ஏவாளையும் உண்டாக்கிவிட்டு இந்த பழத்தை அவர்களுக்கு முன்பதாக வைத்து சொன்னாரோ, நீங்கள் இதை சாப்பிடுகிற நாளிலே நீங்கள் சாவீர்கள், இதை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி சொன்ன வண்ணமாகவே இங்கும் மோசே இவர்களுக்கு முன்பதாக ஒரு சாய்ஸை வைக்கிறாரு. நீங்கள் இதை தேர்ந்தெடுத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் ஆசீர்வாதமும் உங்கள் சாபமும் நீங்கள் எதை வாழ்க்கையிலே தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிறீர்களோ அதிலே அடங்கியிருக்கிறது என்பதை குறித்து இங்கே மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உபாகத்திலே பல காரியங்களை காண்பித்து கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ இங்க மீண்டுமாக இந்த 30ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது ஒரு பிளான் ஆஃப் ரெஸ்டோரேஷன், அதாவது அவர்கள் இழந்ததை மீண்டும் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற நுணுக்கங்களையும் அதனுடைய ரகசியங்களும் இங்கே மோசே கற்றுக் கொடுப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த 30ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். It is now a prosperity after turning to the Lord, repenting. It means திரும்பி வந்த பிறகு, தேவனிடத்தில் திரும்பி வந்த பிறகு கர்த்தர் மீண்டும் அவங்களை எப்படி ரீஸ்டோர் பண்ணுவார், கர்த்தர் எதை பண்ண முடியும் என்பதை அங்கு காண்பித்து கொடுக்கிறார். அதாவது உங்களுடைய சுய முயற்சியினால் முடியாத காரியங்கள் தேவன் உங்களோடு இணைந்து கொள்ளும் பொழுது, கர்த்தர் உங்களோடு இசைத்து கொள்ளும் பொழுது உங்கள் கையின் பிரயாசங்கள் ஆஸ்வதிக்கப்படும் என்பதை இங்கே மோசே காண்பித்து கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, if you want to walk in God's prosperity, கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்குள் நாம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய அனுகிரகம் நமக்கு தேவையாக இருக்கிறது. இந்த பூமியின் சகல காரியங்களும் தேவனால் உண்டாக்கப்பட்டது, தேவன் மனிதனுக்காய் உண்டாக்கினார். நாம் சுகமாயிருக்க, ஆசீர்வாதமாயிருக்க, நாம் செழித்து ஓங்குவதற்காகவே கர்த்தர் நமக்காக உண்டாக்கப்பட்ட ஒரு காரியம். எப்பொழுது மனிதன் பாவம் செய்து கர்த்தருடைய மகிமையை இழந்தது மாத்திரம் இல்லாதபடிக்கு தேவன் நமக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை இழந்து போய்விட்டான். மனிதனுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த அதிகாரத்தை இழந்தபடியினாலே இப்பொழுது மனிதன் ஒவ்வொரு காரியத்திற்கும் அவன் போராட வேண்டிய நிலைமையாக இருக்கிறது. Blessing is no more automatic. Blessing just doesn't follow you as it is. ஆசீர்வாதம் அது நம்மை தேடி வருவது கிடையாது. ஆசீர்வாதம் நாம் ஆஸ்வதிக்கப்படுவதற்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகள் இருக்கிறது, நாம் பட வேண்டிய பாடுகள் இருக்கிறது என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அதை ஆஸ்வதிக்க வேண்டும், கர்த்தர் அதை உருவாக்க வேண்டும்.
அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகளிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் அவர் ஆஸ்வதிக்கிறார். பாருங்க, இன்னைக்கு கையின் பிரயாசங்கள் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும். நம் கைவிட்டு செய்கிற வேலைகள் ஆஸ்வதிக்க வேண்டும். நம்முடைய பிசினஸ் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும். நாம் சம்பாதித்துக் கொண்டு ஒரு சம்பாதனையில இன்றைக்கு ஒரு திருப்தி நமக்கு உண்டாக வேண்டும். நமக்கு இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாயிருக்க வேண்டும், ஒரு ஆசீர்வாதம் உண்டாயிருக்க வேண்டும் என்று சொல்வோம். என்று சொன்னால் அது கர்த்தர் நமக்கு கைகூடி வர செய்ய வேண்டும். இன்னைக்கு எவ்வளவு பேர் சம்பாதிக்கிறோம், ஆனா பத்துவது கிடையாது, போதுமானதா இருப்பது கிடையாது. It is, always we are under want. இன்னும் தேவை என்னத்தக்கதான அந்த தேவைகள் அதிகரித்து கொண்டே இருக்கிற ஒழிய நம்முடைய தேவைகள் சம்பூர்ணமாய் சந்திக்கப்படுவது கிடையாது. பற்றாக்குறைகள் இருந்து கொண்டே இருப்பதை பார்க்க முடியும். ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறபடியினாலே நான் தாழ்ச்சி அடைவது கிடையாது. When God's hand is upon us, கர்த்தருடைய கரம் நம் மீது இருக்குமையானால், கர்த்தருடைய வழிநடத்தல் நமக்கு இருக்குமையானால், நம் கையிட்டு செய்கிற காரியங்கள் அது வாய்க்கப்படும் என்பதை இங்கே கர்த்தருடைய வசனம் காண்பித்து கொடுக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த உண்டாக்கின ஆண்டவருடைய கரம் நம்மோடு இருக்குமேயானால் நாம் கையிட்டு செய்கிற கரத்தினுடைய எல்லா பலன்களை நாம் அனுபவிக்க முடியும் என்பதிலே மாற்றம் கிடையாது. இந்த காலவேளையிலும் கூட சுருக்கமாய் சில காரியங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுத்து செபிக்க விரும்புகிறேன். இந்த 7ஆம் மாதத்திற்குள் கடந்து வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த 7ஆம் மாதத்தையும் நம் சுகபத்திரத்தோடு கடந்து போவதற்கு இந்த வார்த்தைகள் நமக்கு உதவியாக இருக்கும் என்று நான் ஆவியிலே ஏவப்படுகிறபடியினாலே இந்த வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே வைக்கிறேன். நாம் சேர்ந்து தியானிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. We prosper only when we are prepared to take back our position and dominion. நாம் நம்முடைய கையின் கரங்கள் எப்பொழுது நமக்கு ஆஸ்வதிக்கப்படும் என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த உத்தரவாதம் உள்ள பொறுப்புகளில் நாம் மீண்டுமாக நாம் கடந்து வரும் பொழுது, when you are restored, when we are restored to the position to which God has really created us, தேவன் நம்மை எதற்காக உண்டாக்கினாரோ அந்த டொமினியன், அந்த ஒரு பொறுப்புக்குள் நாம் கடந்து வரும் பொழுது மாத்திரம்தானே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. நாம் வாசிப்போமானால் ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே கர்த்தர் மனிதனை அவர் உண்டாக்கி மனிதன் கரத்தில் எல்லா விதமான அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நீங்கள் இதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த ஆளுக தன்மையை மனிதன் இழந்து விட்டான். அந்த இழந்து போன ஆளுக தன்மையை ஆண்டவராக இயேசு மீண்டுமாக அவர் நமக்கு ரிஸ்டோர் பண்ணி கொடுத்திருக்கிறார். அதை மீண்டும் புதுப்பித்து நமக்கு கொடுத்திருக்கிறார் அவர். எனவேதான் நாம் இயேசுவின் நாமத்தினாலே அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அந்த ஆளுக தன்மையை நாம் பெற்றுக்கொள்வதாய் காணப்பட வேண்டும். அந்த ஆளுக தன்மை இன்றைக்கு மனிதனுக்கு நேரடியாக கிடைப்பது கிடையாது. இந்த ஸ்பிரிச்சுவல் சொல்ல பாருங்க, அந்த ஆவிக்குரிய மண்டலங்களிலே தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக தேவன் நமக்கு நியமிக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு அதை பிராப்தம் செய்து கொடுக்கணும். பாருங்க, சொல்லுவீங்களா, கர்த்தர் நமக்கு அதை வாய்க்க செய்து கொடுக்கணும், கர்த்தர் நமக்கு அதை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கணும். கர்த்தருடைய கரம் இல்லாமல் ஒரு காலம் பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. நாம் எவ்வளவு பிரயாசித்தாலும் அதிலே ஒரு காலமும் நாம் திருப்தியான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனால் தேவன் நமக்கு அதை செய்து கொடுக்க வல்லவராகவே இருக்கிறார். அந்த இழந்து போன அதிகாரத்தை நாம் எப்பொழுது ஆவியின் மண்டலத்தில் பெற்றுக்கொள்ளுகிறோமோ அப்பொழுது பூமிக்குரிய காரியங்கள் நாம் கையிட்டு செய்யும் பொழுது அந்த காரியங்கள் நமக்கு அது வாய்க்கும். பாருங்க, அது வாய்க்கும். நமக்கு கையிட்டு செய்கிற காரியம் நமக்கு அது வாய்க்கும் என்பதிலே மாற்றம் கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இந்த 27, 20, 26, 28, 29 வசனங்களை ஆதியாகமத்தில் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் மனதிற்கும் தெரிந்த ஒரு வசனங்களே, மனிதன் நீ அதை ஆண்டுகொள் என்று கர்த்தர் அந்த ஆளுகத்தன்மையை கொடுக்கிறார். நாம் தொடர்ந்து நாம் சங்கீதங்களின் புத்தகத்தை வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், சங்கீதங்களின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், 8ஆம் அதிகாரத்திலே 6, 7, 8 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது இங்கே இவனமாய் சங்கீதக்காரன் சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். Psalms chapter 8 verses 6, 7 and 8. உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதத்தின் கீழே வைத்திருக்கிறீர்.
பாருங்க, ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கி சகலத்தையும் ஆண்டு கொள்ளும்படியாக அவனுடைய பாதத்தின் கீழே கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த ஆளுகத்தன்மையை இழந்து போன மனிதன் அதை எப்பொழுது அவன் இழந்து போனானோ அப்பொழுது அதை அவனுக்கு எதிராக கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டதான் சாபம். நாம் எதை செய்ய விரும்புகிறோமோ அது நமக்கு கிடைக்காதபடிக்கு எதிர்த்து போயிட்டே இருக்கும். பாருங்க, எவ்வளோ போராடினாலும் அதனுடைய பலன்களை காண முடியாமல் இருப்பது காரணம் மனிதன் அந்த டொமினியன், அந்த அதிகாரத்தை நாம் இழந்து விட்டு போனபடியினாலே ஆண்டவராகிய கர்த்தர் அதை நமக்கு அவர் மீண்டுமாக அவர் ரிஸ்டோர் பண்ணி கொடுக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு கடந்து வந்தார். அவர் நாம் இழந்து போனதை மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படியாக, to receive and take back the authority that what we have lost upon anything and everything. நம்முடைய மிருக ஜீவன்கள் மீது, நம்முடைய கையின் பிரயாசங்கள் மீது, நாம் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தின் மீது நாம் இழந்து போன அதிகாரத்தை மீண்டும் எடுத்துக்கொள்வதற்கு தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு திரும்பி வந்தார். அவர் நாம் பெற்ற ரட்சிப்பிலே இதை கர்த்தர் நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்குள்ளாக நாம் நடக்கும் பொழுது இந்த காரியத்தின் முழுமையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனை விட்டு விலகி போவோம் என்று சொன்னால் நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதங்களை நாம் இழந்து விடுவோம். இதில் மாற்றமே கிடையாது. நம்முடைய முயற்சிகள் மாத்திரம் போதாது, நம்முடைய முயற்சிகளுக்கு தேவனுடைய அங்கீகாரம் தேவையாயிருக்கிறது. Without God granting us, we will not be able to receive what God has nominated for us. கர்த்தர் நமக்காக நியமித்து வைத்திருக்கிற காரியங்களை நம்மால பெற்றுக்கொள்ளவே முடியாது. நம்ம இதற்கு தான் வசனத்தை வாசித்து ஜெபிக்கணும்னு அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் வேதத்தை வாசித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக நியமித்திருக்கிற காரியங்களை அறிந்து கொள்ள முடியும், கர்த்தருடைய காரியங்களை புரிந்து கொள்ள முடியும், கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு விளக்குற காரியங்களை நம்மால் விளங்கி கொள்ள முடியும், தேவனுடைய சிந்தை நடக்க நமக்கு முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, no, we need to take back our dominion as illustrated. கர்த்தருடைய வசனம் காண்பித்து கொடுத்த வண்ணமாக நம்முடைய அதிகாரத்தை நாம் திருப்பி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் நாம் 3-4 வசனங்களை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அங்கே கர்த்தர் யோசுவாவுக்கு கொடுக்கிற ஒரு காரியத்தை நாம் இங்கே கவனிக்கிறோம். கர்த்தர் யோசுவாவுக்கு சொல்லுகிறார், நீ அங்கே போகும் பொழுது என்ன பண்ண வந்துட்டத நீ சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். You must take back the authority. நீ இழந்து போன அந்த அதிகாரத்தை நீ மீண்டும் செயல்படுத்தும்படியாக இப்போ கர்த்தர் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை உருவாக்கி அவர்கள் போய் அந்த காரியத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து அவளை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒரு ஆலோசனை கர்த்தர் இங்கே யோசுவாவுக்கு கொடுப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். 3-4 வசனங்களை நாம் வாசிப்போமா? நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் விடத்தில் எல்லாம் உங்களுக்கு நான் கொடுப்பேன், அந்த காலடி மெடுக்கிற எல்லாம் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் இங்கே யோசுவாவுக்கு சொல்லுகிறார். அவர் இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் உருவாக்கி கொண்டு வருகிறார். எதற்கு என்று பண்ணா, அதாவது ஆதாமிலிருந்து இழந்து போன அந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் படிப்படியாக ரிஸ்டோரேஷன் பண்ணிக்கிட்டே வராரு. பாருங்க, படிப்படியாக அவர் ரிஸ்டோரேஷன் பண்ணிக்கிட்டே வர்றாரு. இப்போ அதுக்காக ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார், ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார், அவர் யாக்கோபுக்கு, ஈசாக்குக்கு எல்லாருக்கும் அந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்துக்கிட்டே வந்தார். இப்போ அவங்க சந்ததி சொல்றாரு, இப்போ நீங்க போய் அதை கேப்டிவேட் பண்ணணும், நீங்க அதை கேப்சர் பண்ணணும், நீங்க அதை எடுத்துக்கொள்ள வேண்டும், நான் உங்களுக்கு அதை தருவேன். I will give it back to you. நான் உங்களுக்கு அதை திருப்பி கொடுப்பேன், அதை நீங்க அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்வீங்க? இந்த காலவேளையிலே கர்த்தர் கொடுப்பதை நான் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாய் காணப்படுகிறேன். அதுக்கு நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு இருக்க வேண்டும். கர்த்தரோடு நாம் சஞ்சரிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்திலே தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கிற, தேவன் நமக்கு சொல்லுகிற ஆசீர்வாதங்களை நாம் ஒருபொழுதும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், let me read for you once again. நான் உங்களுக்காக அதை மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. யோசுவா 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் இங்கே மோசேக்கு யோசுவாவுக்கு சொல்லுகிறார், I will give you every place where you set your foot
as I promised Moses, your territory will extend from the desert to Lebanon, and from the great river, the Euphrates, all the Hittite country, to the great sea on the way. பாருங்க, அந்த வார்த்தையோட அத்தாரிட்டி பாருங்க. I will give it to you. நான் உங்களுக்கு அதை தருவேன், நான் உங்களுக்கு தருவேன். ஓ, யாரிடத்தில் அது இருக்குதோ அவங்க தான் கொடுக்க முடியும், இல்லாதவங்க ஒரு காலம் அது கொடுக்க முடியாது. ஓ, முழுமையான நமக்கு கொடுக்க வேண்டிய நம்முடைய தேவைகளை சந்திக்கப்பட வேண்டிய நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படத்தக்கதான தேவைகளை சந்திப்பதற்கு தேவனாலே முடியும். Only God can give us. And he says, I will give you. நான் உங்களுக்கு அதை தருகிறேன், நான் உங்களுக்கு தர ஆயத்தமாக இருக்கிறேன், நான் கொடுப்பதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எதுவுமே சொல்லுங்க. இந்த கால வேளையிலே I am ready and I am prepared to receive what God is willing to give to me. தேவன் எனக்கு தருவதற்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அதை நான் பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று யார் ஒருவர் ஆயத்தப்பட்டு இருக்கிறீர்களோ அவர்கள் மாத்திரமே இதை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இந்த காலவேளையிலே நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என என்ன செய்ய வேண்டும் என்று நாம் கவனித்து பார்க்க வேண்டும். How to receive it? We prosper only when we are prepared to rely upon the promise of the Lord. எப்போது பெற்றுக்கொள்ள முடியும் என்று கேட்பீர்கள் என்று சொன்னால், நாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை சார்ந்து கொள்ளும் பொழுது, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் மீது நம்முடைய நம்பிக்கையை வைக்கும் பொழுது, கர்த்தர் எனக்கு சொன்னதை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று நாம் அவரை நம்பி அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது மாத்திரமே அவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதைத்தான் அங்கே உபாகமம் 30:9 நாம் வாசிக்கிறோம். நான் அதை உங்களுக்கு தருவேன், நான் அதை உங்களுக்கு தருவேன். உபாகமத்தை சொன்னதை இங்கே யோசுவாவுக்கு ஆண்டவர் மறுபடியும் சொல்றாரு, ஐ வில் கிவ் இட். நான் அதை மீண்டும் உங்களுக்கு நான் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ யோசுவா எதை நம்பி அவர் இந்த இடத்துக்குள்ள போறார், கானானுக்குள்ள போறாருன்னு சொன்னா, ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இதான் காலேபும் யோசுவாவும் அவர்கள் அறிந்து கொண்ட ஒரு காரியம். அங்கு போன மற்றவர்கள் அதை உணர்ந்து கொள்ளவில்லை. மற்றவர்கள் அங்கு இருக்கிற சத்துருக்களை பார்த்து பயப்படுகிறார்கள், அங்கிருக்கிற ஜனங்களை பார்த்து பயப்படுகிறார்கள். அவர்களுக்கு முன்பதாக நாம் வெட்டுக்கிளியை போல இருக்கிறோம், நம்மாலே சுதந்திரத்துக் கொள்ள முடியாது என்பதை அவங்க நம்புறாங்க. ஆனால் காலேபும் யோசுவாவும் சொல்றாங்க, அவர்களை காட்டில் நம்மிலே இருக்கிறவர் பெரியவர், கர்த்தர் நிச்சயமாக இது கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். God can give to us என்று அவர்கள் விசுவாசித்து நம்பினபடியினாலே அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் இப்பொழுது யோசுவாவை கேப்டனாக அனுப்புகிறார். Because you believe me, நீ என்னை விசுவாசிக்கிறபடியினாலே, நீ என்னை நம்பியிருக்கிறபடியினாலே நீ அதை பெற்றுக்கொள்ள போகிறாய் யோசுவாவை. I will give it to you. நான் அது உனக்கு தருகிறேன். எத்தனை பேர் கர்த்தரை நம்பி இருக்கிறோம்? நாம் இந்த சூழ்நிலையில் மத்தியிலே எதிர்ப்புகள் ஏராளம் தான், எதிராளிகள் ஏராளம் தான், சூழ்நிலைகள் நிச்சயமாகவே நமக்கு எதிராகத்தான் இருக்கிறது, இயற்கை நமக்கு எதிராகத்தான் இருக்கிறது, அரசாங்கங்கள் நமக்கு எதிராய்தான் இருக்கிறது, நம்முடைய சரீரம் நமக்கு எதிராய்தான் இருக்கிறது, நம்முடைய குடும்பம் நமக்கு எதிராய்தான் இருக்கிறது, எதிர்ப்புகள் ஏராளமாக இருக்கிறது. நான் சொல்லுவேன், இந்த கால வேளையில் எல்லா பயத்தோடும் எதிர்ப்புகளுக்கு நடுவினிலே நீங்கள் யாரை நம்பியிருக்கிறீர்களே அதை வைத்துதான் உங்களுடைய வெற்றியும் தோல்வியும் நிர்ணயிக்கப்படும். பிரியமானவர்களே, whom are you trusting in this morning among all these circumstances? It may be a pandemic. இந்த மகா தொற்று நாட்களாக இருக்கலாம், வேலை வாய்ப்புகள் இல்லாத சூழ்நிலையாக இருக்கலாம், வேலைகளை இழந்து காணப்படலாம், பிசினஸ்ல இல்லாமல் இருக்கலாம், நெருக்கடிகள் ஏராளமாக இருக்கலாம். நான் சொல்லுவேன், கர்த்தர் நமக்கு தருவேன் என்று சொன்னால் அதை தருவதற்கு அவர் வல்லவராகவே இருக்கிறார். யோசுவாவை போல நாம் தேவனை நம்புகிறவர்களாய் காணப்பட வேண்டும். If we only trust God by His word, அவருடைய வார்த்தையின் நிமித்தமாய், அவர் சொல்லியும் அவர் செய்யாமல் இருக்க அவர் மனிதன் கிடையாது. If He promises to do something, and He will do it. And we have such great promises in God. நாம் எத்தனை மேன்மையான வாக்குத்தத்தங்கள் கர்த்தருக்குள்ளாக பெற்றிருக்கிறோமே. யோசுவா நம்புறாரு, ஆண்டவரே அந்த
ஜனங்கள் ராட்சசர்களைப் போல இருக்கலாம், ஜனங்கள் அவங்க பயங்கரமாக இருக்கலாம், அவங்களுக்கு முன்னாடி நாங்கள் வெட்டுக்கிளியை போல இருக்கலாம் மாம்சத்திலே பார்ப்பதற்கு. ஆனால் நான் ஆவியிலே விசுவாசிக்கிறேன், இந்த உலகத்தில் இருக்கிற அவர்களை பார்த்திலும் எங்களிலே இருக்கிற தேவன் நீர் சர்வ வல்லமை உள்ளவர், நீர் மகா பெரியவர், செங்கடலை உம்மாலே பிரிக்க வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் ஒருவர் மாத்திரம் இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்திருக்கிறீர், இனியும் நடத்துவதற்கு நீர் உண்மையும் வல்லமை உள்ள தேவனாகவே இருக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று யோசுவா அறிந்திருந்தபடியினாலே பிரியமானவர்களே, எதனுடைய இதயம் இந்த காலையிலே கர்த்தரை நம்பி இருக்கிறது. இந்த 6 மாதங்கள் நடத்தி வந்த ஆண்டவர் இந்த 7ஆம் மாதத்தில் மிக நடத்த வல்லவராக இருக்கிறார். அவர் கடந்து வந்த பாதை திரும்பி பார்ப்போம். நம்மாலே முடியாது என்று சொல்லி நாம் நிர்ணயித்து நாம் கைவிடப்பட்ட நிலைமையிலே நின்ற சூழ்நிலைகளிலே நம்மையும் நடத்தி கொண்டு வந்த இந்த தேவன் எத்தனை அற்புதமானவர், எத்தனை ஆச்சரியமான தேவன் இவர். மீண்டு ஒரு நாளை சந்திக்க முடியுமோ என்கிற அச்சுறுத்தல் நடுவிலே வாழ்ந்து கொண்டு வருகிற இந்த ஒரு வாழ்க்கையிலே எத்தனை இரக்கம், கிருபை, தயவினால் நம்மை முடிசூட்டி நடத்தி கொண்டு வந்த தேவன் எவ்வளவு நல்லவர் அல்லவா அவர். அன்பு தேவனுக்கு பிரியமானவர்களே, நீங்கள் பிலிப்பியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இவனமாய் பிலிப்பியர்களை வாழ்த்துவதை நாம் வாசிக்கிறோம். அங்கே பிலிப்பியரின் புத்தகம் நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு வசனம். அது such a beautiful promise that we have. கிறிஸ்து இயேசுவின் மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி தேவன் தாமே நம் தேவைகள் அனைத்தையும் அவர் சந்திக்க அவர் வல்லவராகவே இருக்கிறார். அவர் He is able to meet all our needs according to the riches and glory in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே நம்முடைய தேவைகள் அனைத்தையும் சந்திப்பதற்கு இயேசு அவர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அவர் பிலிப்பியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, when we read the 19th verses, the Bible promises this people, and may God will meet all your needs according to his glorious riches in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவின் மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி நம் தேவைகள் அனைத்தையும் சந்திக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அவர் may God will meet, he will meet. சொல்லுங்க, எத்தனை பேர் காலை வேளையில சொல்லுவீங்க? இந்த முதல் நாள்ல எத்தனை பேர் வாய்தா அறிக்கை செய்வீங்க? He will meet. அவர் நிச்சயமாய் சந்திப்பார். அவர் நிச்சயமாய் அவர் சந்திப்பார். என் தேவைகளை சந்திக்க என் ஆண்டவர் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் என்னை கலங்க விட மாட்டார், என்னை கைவிட மாட்டார். அவர் நிச்சயமாய் சந்திப்பார். நம்பிக்கையோடு இருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசத்தோடு நில்லுங்க, உறுதியாய் நில்லுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உன் தேவைகளை சந்திப்பார். அவர் I don't know what is your need. உங்கள் தேவை என்னதென்று எனக்கு தெரியாது, ஆனால் உங்களை அழைத்த தேவன் அதை அறிந்திருக்கிறார். அவர் He knows. அவருக்கு தெரியும் எங்கே மன்னாவை தரணும், எங்கே காடையை தரணும், எங்கே எப்பொழுது நம்முடைய தேவைகளை எப்படி சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு நன்றாகவே தெரியும். பிரியமானவர்களே, He is not a blind God. அவர் குருட்டான தெய்வம் கிடையாது. அவர் பார்வைக்கு அறியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. He knows. நம்மை காட்டிலும் சத்துருக்களுடைய திட்டங்களை நன்றாக அறிந்தவர். அவர் நம்முடைய எதிர்ப்புகளுக்கு நமக்கு எந்த அளவுக்கு பதில் கொடுக்க முடியும் என்று சொல்லி நம்முடைய திராணியம் நன்றாக அறிந்தவர். அவர் He knows even our ability, our capacity, our capability. வருகிற ஆபத்துகள், விபத்துகள், இவைகளுக்கு நாம் எப்படி பிரதி உத்தரவும் கொடுக்க முடியும் என்பதை நம்முடைய லிமிட்டேஷன்ஸ் நன்றாக அறிந்தவர் அவர். எனவே தான் வார்த்தை சொல்லுகிறது, நம்மை திராணிக்கு மேல் அவர் சோதிக்க மாட்டார். நம்மை போல பாடுபட்டபடினாலே பாடுபடுகிற நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராகவே இருக்கிறார். He knows our situation, our circumstances very well. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, இந்த கால வேளையிலே நம்புங்க அவரை. He will meet my needs. என் தேவைகள் அனைத்தையும் அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி. அவர் மகிமையில் ஒரு ஐஸ்வர்யம் இருக்கிறது பிரியமானவர்களே. என் ஆண்டவர் மகிமையில் ஐஸ்வர்யவானவர். அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் தேவைகள் அனைத்தையும், all my needs, ஒன்று விட்டு கிடையாது, all my needs, என் தேவைகள் என்னது என்பதை அறிந்திருக்கிறார் அவர். Let me make it one thing very clearly.
There is a lot of difference between our need and our greed. நம் தேவைகள் ஒன்று இருக்கிறது, நம்முடைய ஆசைகள் ஒன்று இருக்கிறது. நம்முடைய ஆசைகள் அல்ல ஆண்டவர் சொல்வது சந்திப்பேன் என்று சொல்லி, நம் தேவைகள் சந்திக்க கர்த்தர் அவர் உண்மை உள்ள தேவனாய் காணப்படுகிறார். அவர் நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவர் He knows what is our need. He know what we wanted. நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவர் He knows it. எதுமே விசுவாசிக்கிற இந்த கால வேளையில் என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். Before even creating man, He knows that what we needed. மனிதனை உண்டாக்குவதற்கு முன்பதாகவே மனிதனுக்கு தேவையான காரியங்கள் என்னதென்பதை அறிந்திருக்கிற தேவன். அவர் எல்லாத்தையும் உண்டாக்கி தான் கடைசியில் மனுஷனை படைச்சார். பிறகு பாருங்க, மனுஷன் தனிமையிலே இருப்பது நல்லதில்லை என்பதை கர்த்தர் உணர்றாரு. பாருங்க, மனுஷன் பார்க்கிறாரு, மனுஷன் ஒரு 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 உதவி இல்லாமல் இருப்பதை பார்க்கிறாரு. இல்லையே, அவன் அப்படி இருப்பது சரியில்லையே, அவனுக்கு ஏற்ற துணையை நான் உண்டு பண்ணுவேன். மனுஷன் வாய்த்தது துணை வேணும்னு கேட்கல, கர்த்தர் பார்த்தார், அவனுக்கு தேவை இருக்கு, அவனுக்கு ஒரு தேவை இருக்கு. சொல்ல இந்த காலவேளை கர்த்தர் தேவைகளை அறிகிறார். God knows your need and He will meet it according to His riches and glory. Jesus Christ, கிறிஸ்து இயேசுவின் மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லவராய் காணப்படுகிறார். அவர் கவனிங்க பிரியமானவர்களே, we prosper only when we are prepared to get involved in some physical work in fulfillment of scripture. நான் மூன்றாவதாக சொல்லுவேன், we must work to get that fulfilled. கர்த்தர் நமக்கு நியமித்து வைத்திருக்கிற காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் உழைக்க வேண்டும், நாம் முயற்சிக்க வேண்டும், நாம் தேவனோடு இசைந்து கிரியை செய்ய வேண்டும். கர்த்தர் யோசுவாவுக்கு நீ போ, நீ கால் மிதிக்கும் தேசத்தை நான் உனக்கு எழுந்துச்சு போய் காலை மிதிக்கணும். You have to act by trusting the word of God. கர்த்தருடைய வார்த்தையை மையமாய் வைத்து அதை விசுவாசித்து நாம் எழுந்து போய் கிரியை செய்ய வேண்டும். நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு ஆண்டவரை செய்யுங்க சொல்லுவார். No, you will have to act with me. நீ என்னோடு கூட இசைந்து கிரியை செய்ய வேண்டும், நீ நடக்க வேண்டும், நீ பிரயாசம் செய்ய வேண்டும். உன் பிரயாசங்களை நான் ஆசீர்வதிப்பேன். You will have to walk with me. You will have to start walking with me. நீ எழுந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நீ கிரியை செய்யணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுக்கு சமமாக இருக்கிறது. You will have to act. Just not trusting God's promise alone. அந்த வார்த்தையை நம்ம விசுவாசிப்பதை எப்படி செய்யணும்னு சொன்னா அதை கிரியில எக்ஸிக்யூட் பண்ணணும். அதை எக்ஸிக்யூட் பண்ணாத பட்சத்தில் அதனுடைய பலன்களை நம்மாலே பார்க்க முடியாது. We will have to execute. ஆதியிலே நீங்கள் பார்க்கணும்னு சொன்ன ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுத்த முதலாவது வேலையை கொடுத்தார். வேலை செய்யும், அதை பண்படுத்து. தோட்டத்தை கொடுத்த தோட்டத்தில் நான் பல பொட்டென்ஷியலை வச்சிருக்கிறேன், அந்த தோட்டத்தில் ஆக்குவத்தை வச்சிருக்கிறேன், அந்த மண்ணில் உனக்கு தேவையான சகல விதமான விருட்சங்களை வச்சிருக்கிறேன், அந்த விருட்சங்களுக்குள்ள விதையை வச்சிருக்கிறேன். அந்த விதையை நீ சம்பூர்ணமாக்கணும். ஒவ்வொரு விதையும் ஒரு பெரிய காடு, அந்த காடுக்குள்ள பல 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 சத்துவம் நிறைந்த எல்லா விதமான ஜீவ கனிகள் உனக்கு நான் வைத்திருக்கிறேன். நீ பண்படுத்தணும் தோட்டத்தை, நீ நீர் பாய்ச்சணும், அதுக்கு நீ வேலை செய்யணும், அப்பதான் அது கனியை கொடுக்கும். நீ செய்ய வேண்டிய வேலையை நீ செய்யும் பொழுது கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் செய்வார். பாருங்க, இன்னைக்கு நாம கிரியை செய்யாகவே ஆண்டவர் செய்யலன்னு சொல்லிட்டு இருப்போம்னா ஒரு காலமும் ஆண்டவர்கிட்ட அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, உன் கரத்தின் கிரியைகளை நான் ஆசீர்வதிப்பேன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் ஆண்டவர் சொல்றது. உபாகமம் 30:9 ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்பொழுது உன் கரத்தின் கிரியை நான் ஆசீர்வதிப்பேன். நீ கரத்துல கிரியை செய்யணும். நீ சோம்பல அசதியா நிர்விசாரமா இருப்பையான முடியாது. சூழ்நிலைகளை பார்த்து, அவங்கள பார்த்து, இவங்கள பார்த்து நீ அதை குறை சொல்லிக்கிட்டு நீ கிரியை செய்யாமல் இருப்பாய் என்று சொன்னால், நீ பிரயாசப்படாமல் இருப்பாய் என்று சொன்னால் ஒரு காலமும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. You will have to act. கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து எழுந்து நீ பிரயாசப்படணும், உழைக்கணும். பாருங்க, இங்க ஆதியாகமத்தின் புத்தகம், இங்கே ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகம் வருது. பாருங்க,
இங்க யாக்கோபு ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க. யாக்கோபு ஆதியாகமம் புத்தகம் 31வது வசனம், 31வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே யாக்கோபு இவனமாய் சொல்லுவதை நாம் வாசிக்கிறோம். Genesis chapter 31 and verses 40. 40 நாம் வாசிப்போம் என்று சொன்னால் இப்படியாக அங்கே யாக்கோபு சொல்லுவதை நாம் வாசிக்கிறோம். The heat consumed me in the daytime and the cold at night, and sleep fled from my eyes. It was like this for 20 years. I was in your household. I worked for you 14 years for your 2 daughters and 6 years for your flocks. And you have changed my wages 10 times. நான் உழைச்சேன், நான் கடினமாக உழைச்சேன். இரவில் பனி என் தலையை நனைத்தது, பகல்ல வெயில் என்னை தீத்து போட்டது. நான் இப்படியாக உழைத்தேன். நீரோ எனக்கு 10 முறை என்னுடைய கூலியை மாற்றி வச்ச நீ. And you changed my wages 10 times. 10 முறை நீ என் கூலியை மாற்றி வச்ச. If the God of my father, the God of Abraham and the fear of Isaac had not been with me, you would surely have sent me away empty-handed. But God has seen my hardship. கர்த்தரோ என்னுடைய கடுமையான உழைப்பை கர்த்தர் பார்த்தார். நான் உழைச்சதை கர்த்தர் பார்த்தாரு, என் பிரயாசத்தை கர்த்தர் பார்த்தாரு. God has seen my hardship and the toil of my hands. என் கையின் பிரயாசங்களை கர்த்தர் பார்த்தார். நம்ம பிரயாசப்படணுங்க, கர்த்தர் கவனிக்கிறாரு. நம்ம எந்த அளவுக்கு உழைக்கிறோம் என்று கர்த்தர் கவனிக்கிறார். நம் தேவைகளை சந்திக்க ஒரு வல்லவராக இருக்கிறார். But are you really working today? Are you really doing something to achieve what God has promised? கால் மிதிக்கும் தேசம் எழுந்துச்சு போகணும் ஐயா. நம்ம உட்கார்ந்துகிட்டு ஆண்டவரே செய்யுங்க முடியாது. நீ பிரயாசப்படணும். நீ பிரயாசப்படும் பொழுது உன் பிரயாசத்தை கர்த்தர் ஆஸ்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் he is a loving God, but he wants us to act with him. நாம் அவரோடு கூட எழுந்து நாம் கிரியை செய்யும்படியாக, நடக்கும்படியாக, பிரயாசம் செய்யும்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் அவர் அதை நம்ம எதிர்பார்க்கிறாரு பாருங்க. We will have to coordinate, we will have to cooperate, we will have to execute God's favor in our life. கர்த்தருடைய அனுகிரகத்தை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னாக்கா நாம எழுந்து கிரியை செய்யணும். You will have to go and act. My brother and sister, God has blessed you to be a prosperous. நீ நன்றாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தரை ஆசீர்வதித்திருக்கிறார். உன் கையின் பிரயாசங்களை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நான் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். உன் தேவைகளை சந்திப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த 7ஆம் மாதத்தில் நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமாய் உங்களோடு கூட இருந்து இதுவரைக்கும் நீங்கள் பட்ட எல்லா பிரயாசங்களுக்கான பலனையும் இந்த 7ஆம் மாதத்திலே காணும்படியாக செய்வாராக. இந்த பரிபூர்ணமான மாதத்திலே நம்முடைய தேவைகள் விசேஷமாய் சந்திக்கப்படும்படியாக எடுக்கிற முயற்சிகளுக்கு இதுவரைக்கும் நிகழ்ச்சியிலே இருந்திருக்கலாம், இதற்கும் அநேக முயற்சிகளை செய்து ஏமாந்து இருக்கலாம். சொல்வேன், இன்றைக்கு தேவனோடு இணைந்து தேவனோடு இசைந்து நீங்கள் ஜெபித்து கர்த்தருடைய ஆலோசனையின் பெயரிலே நீங்கள் எழுந்து பிரயாசிக்க நீங்கள் பிரயாசம் பண்ணுங்க. அது நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் மாற்றம் கிடையாது. I bless you. The may God shall release all the potential of your hard work. நீங்கள் பட்ட எல்லா பிரயாசத்தினுடைய அதன் பலன்களை உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களுக்கு அதை பலிக்க செய்வாராக. God is able to do that. God is such a sweet God and He wants to bless us. It is always God's will to prosper us in accordance with His plans. அவருடைய திட்டத்தின்படியே நம்முடைய வாழ்க்கைகளை ஆஸ்வதிக்க கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு முகாந்திரத்தை நோக்கத்தை வச்சிருக்காரு பாருங்க. The purpose of our life. நம்முடைய வாழ்க்கையின் முகாந்திரத்துக்கு தக்க ஆலோசனை வந்துட்டு அவர் need not our greed. நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பர்பஸ், ஒரு நோக்கம், ஒரு முகாந்திரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதன்படியே கர்த்தர் நம் தேவைகளை சந்திப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். அவருடைய வார்த்தைக்கு எதிராக கிடையாது. But in accordance with His word, we must believe His promises.
and at the same time labor to bring His blessings in our life. அவருடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பலிக்க வேண்டுமா? கிரியை செய். நீங்க என்ன செஞ்சிட்டு இருந்தாலும் சரி, you will have to act. Walk in to the prosperity that God has sanctioned for you already. உனக்காக கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்திற்கு உள்ளாக நட. யோசுவாவுக்கு கர்த்தர் சொன்னார், நீ கால் மிதிக்கும் தேசத்தை உனக்கு சொந்தமாய் கொடுப்பேன். Joshua, get up and walk. நட, எழுந்து நட. Start measuring it up. உன் பிரயாசங்கள் அலைச்சல் எல்லாம் அறிகிறவர் அவர். யாக்கோபு சொல்றாரு பாருங்க, என் அலைச்சல் எல்லாம் என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார், என் பெருமூச்சை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நான் தன்னந்தனியே என் கண்களுக்கு தூக்கம் இல்லாமல் இரவெல்லாம் விழித்திருந்து ஆடுகளை மேய்த்தது, பாதுகாத்தது, பராமரித்தது என் எஜமானனாகிய உமக்கு, என் மாமனாகிய உமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் என் ஆண்டவராகிய கர்த்தர் அதை அறிந்திருந்தார். அவர் He sanctioned it to me. அவர் எனக்கு அதை வாய்க்க செய்து கொடுத்தார். ஷபரபனா சுகத் ஓ ரெபெலெபே ஷந்துரபலமஷ. கலங்காதீங்க. நான் எவ்வளவோ முயற்சி எடுக்கிறேன், but I keep failing. But I say in this morning, act according to the promises of God. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை முன்வைத்து அதை நம்பி, யோசுவா எப்படி வார்த்தையை நம்பி களத்தில் இறங்கி கிரியை செய்தானோ, ஐயா உனக்கு ஜெயம் கொடுப்பதற்காக அவர் சூரியனையும் நிற்க வைக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். He just says, command that sun and ask it to stay there. Oh sun, stay put. சூரியனே நில் என்று சொல்லி சூரியனை நிற்க வைத்த யோசுவா, because he trusted upon God's word. கர்த்தருடைய வார்த்தையை யோசுவா நம்பினபடினாலே, விசுவாசித்தபடினாலே. எத்தனை பேர் சொல்வீங்க இந்த கால வேளைகளே, நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். I know my God. He is a promise keeper. He is a promiser. And He will never break His word for anything. அவருடைய வார்த்தையை ஒருபொழுதும் அவர் உடைக்கிறவர் இல்லையா? அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர், நம்பத்தக்கவர் அவர், நம்பிக்கைக்கு பாத்திரர் அவர். Trust His word and get on board. ஒருவேளை உங்க சூப்பர்வைசர், உங்க மேனேஜர், உங்க பிசினஸ் பார்ட்னர்ஸ் அவங்க சொல்லி செய்யாம இருக்கலாம், அவங்க வஞ்சிக்கலாம், ஏமாத்தலாம், அவங்க பட்சாபாதம் பார்க்கலாம். They may show many partialities. They may not sanction you, grant you. But God of Jacob, God of Isaac, God of Abraham, oh God of Joshua, He is a faithful God. He is a trustable God. Oh Riyandala Namausha. Hallelujah. எஜமானன் இயேசு முகம் தேடுவே, என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எஜமானன் இயேசு முகம் தேடுவே, என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தார் அவர் சேவைக்கு. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தார் அவர் சேவைக்கு. காலை நேரம் இன்ப ஜப தியானமே,
கருணை பொற்பாதம் காத்திருப்பே. அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவா. அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவா. காலை நேரம் இன்ப ஜப தியானமே. கவலைப்படாதீங்க. பலர் தீமை நிந்தை பழிகள் உன்மேல் பொய்யாய் சொன்னாலும் களி கூறு. கவலைப்படாத. உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். இந்த 7ஆம் மாதத்திலும் உன் தேவைகள் சந்திக்கப்படும். கிறிஸ்து இயேசுவின் மகிமை நைர்சத்தின்படி உபாகமம் 30:9 படி your hands actions whatever that you do there will be a prosperity in it. உன் கையின் பிரயாசங்களிலே ஒரு ஆசீர்வாதம் உனக்கு உண்டாயிருக்குவதாக. நீ பிரயாசப்பட்டு செய்கிற காரியங்களில் நீ முயற்சி எடுத்து நீ அலைஞ்சு திரிஞ்சி செய்கிற காரியங்கள்ல உனக்கு ஒரு பிராப்தம் உண்டாயிருக்குமா? உனக்கு நன்மை உண்டாயிருக்கும் என் சகோதரி சகோதரனே. உன் பெருமூச்சுகள் அலைச்சல்களுக்கு ஒரு பதில் கிடைக்கிற ஒரு மாதமா இந்த மாதம் இருப்பதாக. உன் அலைச்சல்களுக்கு உன் அங்கலாய்ப்புகளுக்கு தகப்பனே உம்முடைய காயங்கள் பாய்ந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த 7ஆம் மாதத்தை கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதிப்பீராக. உபாகம் 30:9 படி கையின் பிரயாசங்கள் ஆஸ்வதிக்கப்படட்டும். மிருக ஜீவன்கள் ஆஸ்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, கனி செடி தோட்டங்கள் ஆஸ்வதிக்கப்படட்டும். தேவ பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா விதமான கிரியைகள் ஆஸ்வதிக்கப்படும்படியா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நான் அதை ஆசீர்வதிப்பேன். நான் உங்கள் மூதாவியர்கள் மீது உங்கள் பெற்றோர்கள் மீது மகிழ்ச்சியாய் இருந்து அவர்களை ஆசீர்வதித்த வண்ணமாகவே நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் தாமே தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இழந்து போனதைகளை திருப்பிக் கொள்ள இரக்கம் பாராட்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தாவீது இழந்தவைகளை சிறியதையும் பெரியதையும் அவன் திருப்பிக் கொண்ட வண்ணமாக இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த 6 மாதமாய் பிள்ளைகள் இழந்த ஆசீர்வாதங்கள் இந்த 7ஆம் மாதத்தில் திருப்பிக் கொள்ளும்படியாக இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, let this 7th month be the month of restoration of every losses, Lord. பிசினஸ்ல ஆண்டவரே, குடும்பத்தில் தகப்பனே, உழைப்புல, வேலை ஸ்தலத்தில் உடைய பிள்ளைகள் இழந்தவைகளை திருப்பிக் கொள்ளும்படியாய் தேவன் இரக்கம் பாராட்டுவீராக. கரையான் பூச்சிகளும் கற்பான் பூச்சிகளும் அரித்து போட்டவைகளை நான் திருப்பி தருவேன் என்று நீர் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு வாக்கு பண்ணி கொடுத்தீரே. Restore it, Lord. Let the 7th month be a month of restoration, Master. திருப்பிக் கொள்வது ஒரு மாதமா இருக்கட்டும் ஆண்டவரே, திருப்பிக் கொள்ளட்டும் ஐயா. லாபானை போல இந்த பிள்ளைகளை ஏமாற்றுகிற ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள் தேவ பிள்ளைகளை சூழ்ந்திருக்குமே. ஆனால் இந்த காலவேளையிலே அந்த ஆவிகள் நான் கடிந்து கொள்ளுகிறேன். I break the clutches. அந்த எல்லா விதமான ஆண்டவரே அந்த சத்ருவினுடைய கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் உடைத்தெறிகிறேன் ஐயா. ஒரு விடுதலை உண்டாயிருக்கட்டும், ஒரு விடுதலை உண்டாயிருக்கட்டும். யாக்கோபுக்கு கொடுத்த அந்த விடுதலை ஆண்டவரே, லாபானை எச்சரித்தீங்க, லாபானை அதட்டினீங்க, மிரட்டினீங்க. நீங்க அந்த தேவனுடைய கரம் பிள்ளைகள் மேலே இருக்கட்டும் ஐயா. என் பிள்ளைகளுடைய கஷ்டம், கண்ணீர், வேதனை, வருத்தம் ஆண்டவரே, சிந்தின வேர்வைகளுக்கு பலன் கிடைக்கட்டும். குடும்பத்தில் அநேக பாடுகளை பற்றி நான் பிரயாசப்படுகிறேன். இருப்பினும் என் குடும்பத்தை என்னால் நடத்த முடியலையே, என் பிள்ளைகளை நடத்த முடியலையே. I seem to be a failure. I am unable to do this. என்னால் முடியவில்லையே என்று சொல்லி ஏங்குகிற பிள்ளைகளுக்கு இந்த காலவேளையிலே
தேவனே நீர் பலன் தரும்படியாக யாக்கோபோடு கூட இருந்து யாக்கோபினுடைய தலையை நிமிரச் செய்த ஆண்டவர் இஸ்ரவேலின் திடபலனாகிய கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு ஆதரவாய் நிற்பீராக, தோள் கொடுப்பீராக, பலப்படுத்துவீராக. ஆதரிக்க ஒருவரும் இல்லையே என்று சொல்லி யாக்கோபை போல அங்கலாய்க்கிற ஒரு சூழ்நிலை. I don't know, I'm speaking to somebody in this morning. அங்கலாய்ச்சி போய் இருக்கிறீங்க. எனக்கு உதவி செய்ய தோள் கொடுக்க ஒரு தோழனோ நண்பரோ ஒருவருமே இல்லையே என்று சொல்லி God says, as I stood with Jacob, யாக்கோபோடு நின்றதை போல என் மகனே என் மகளே நான் உன்னோடு கூட நிற்பேன். உன்னை வஞ்சிக்கிறவர்களோடு நான் பேசுவேன். I will deal them because you trust me. நீ என்னை நம்பியிருக்கிறபடியினாலே, என்னை சார்ந்து கொண்டிருக்கிறபடியினாலே, என் வார்த்தையை நம்பினபடியினாலே நீ புடமிட்ட நாட்களை முடித்து நீ உழைத்த நீ பிரயாசப்பட்ட காரியங்களை நான் உனக்கு திரும்ப கொடுக்க போகிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். Receive it in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே வார்த்தைகளை ரிசீவ் பண்ணிக்கொள்ளுங்க. ராபா ஷாந்தலா பஹதுரோஸ். கர்த்தருடைய வாய் அதை சொல்லுது என்பதை ஏற்றுக்கொள்ளுங்க. Receive that words. வஞ்சகத்தின் ஆவி காபாலா ஷாந்தலா துரத்திக்கிட்டே வருகிற ஆவி அது எப்படி ஆகிலும் எப்படி ஆகிலும் உன்னுடைய முயற்சி உன்னுடைய கண்ணீருடைய கஷ்டத்தை திருட வேண்டும் என்று சொல்லி தனக்கு லாபமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இதுவரைக்கும் அனுபவத்த லாபம் இல்லை உன்னை விடவே கூடாது என்று சொல்லி யாக்கோபு இவனமாய் சொல்றா. யாக்கோபின் வார்த்தையை கவனிச்சு பாருங்க. நீ என்ன வெறுங்கையா அனுப்பியிருப்பையா, என்ன வெறுங்கையா அனுப்பியிருப்ப. 10 முறை என்னுடைய கூலியை நீ மாத்திருக்க. 20 வருஷம் நான் உழைச்சிருக்கிற உனக்காக. கொஞ்சம் கூட ஈவு இறக்க இல்லாம என்னை தொடர்ந்து துரத்தி கொண்டு வந்து எனக்கு உரியவைகள் எல்லாம் உனக்கு உரியவை என்று சொல்லுகிறாயே, என்னுடைய உழைப்புக்கு என்ன பலன் என்று சொல்லி யாக்கோபு அங்கலாய்த்த வண்ணமாக நீங்கள் அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம். I say in this morning, யாக்கோபின் தேவன் உனக்கு உயர்ந்த அடைக்கலமாய் நிற்பாராக. உன் தேவைகள் சந்திக்கப்படும். அம்மா ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் உன்னோடு கூட இருப்பாராக. உன் அலைச்சல் எல்லாம் அறிந்தவர் அவர், உன் பிரயாசத்தை எல்லாம் அறிந்தவர் அவர். He will restore it, restore it, my dear brother. Faithfully receive it. விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் ஏற்று அங்கீகரித்துக் கொள்ளுங்க. ஆமென் என்று சொல்லி ரிசீவ் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த கர்த்தர் அவர் நல்ல தேவனாய் இருக்கிறார். அவர் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகளின்படி ஆசீர்வதிப்பீராக. தேவைகள் அனைத்தையும் சந்தித்தருளுங்கப்பா. பிலிப்பியர் 4:19 கூறின வண்ணமாக கிறிஸ்து இயேசுவின் மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். தகப்பனே, ஜூலை மாதம் பிறந்து விட்டது. பிள்ளைங்க ஸ்கூலில் தேவையெல்லாம் சந்திக்கணும். ஆண்டவரே 1 வருஷம் 2 வருஷம் அந்த பெண்டிங் ஃபீஸ் எல்லாம் கட்ட பெற்றோர்களுக்கு பலன் தாருங்க, கிருபையை தாருங்கப்பா. வழிவாசலை திறந்து தாருங்க ஆண்டவரே. நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனால் வாய்க்கால்கள் நிறைந்திருக்கும் என்று வாக்குறுத்தவர் நீர் அல்லவா தகப்பனே. பா வேலைகள் இல்லாம ஆண்டவரே, அழைப்புகள் இல்லாம, பிசினஸ் இல்லாம தகப்பனே, எப்படி எங்களுக்கு சோர்ஸ் என்று சொல்லி அலைந்து கலங்கி நிற்கிற பிள்ளைகளுக்கு நான் செபிக்கிற இந்த கால வேளையிலே வானம் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, இந்த பூமியின் நிறைவு மோக்குரியது, பொன்னும் வெள்ளியும் உம்முடையது. கர்த்தர் நீ கட்டளை இடுவீராக. Let the needs of my people shall be met, Lord. சந்திக்கப்படட்டும் இந்த கால வேளையில். ஒரு பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு போகாம, ஒரு பிள்ளைகளும் ஃபீஸ் கட்டாம இருக்கக்கூடாதுப்பா. எல்லா பெற்றோருடைய கையை நீங்கள் பலப்படுத்துங்க, திடப்படுத்துங்க. ஆச்சரியமான விதத்தில் தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஐயா. பிள்ளைகளுக்கு என்று கர்த்தர் நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அது ஒரு காகமோ அது ஒரு ஆடோ தகப்பனே, நீ எதை வச்சிருக்கிறீரோ, எங்க காக்காக்கு கட்டளை கொடுக்கணும், உங்க காக்காக்கு கட்டளை கொடுங்கப்பா. உங்களால மாத்திரம்தான் அது முடியும் ஆண்டவரே. ஒரு உதவி வச்சு உங்களுடைய ஊழியன் தேவையை சந்திப்பீங்க. ஒரு காக்காவை அனுப்பி உங்களுடைய பிள்ளைகள் தேவையை சந்திப்பீங்கப்பா. இந்த கால வேளையில கட்டளை கொடுங்க, உதவி செய்யுங்க. கலக்கமான வழிகள் இருக்கிற பிள்ளைகள்,
கடன் சுமை பாரங்களை தாங்க முடியவில்லை, சுமக்க முடியவில்லை என்று சொல்லி அழுது அழுது கண்கள் பூத்து போன பிள்ளைகளுக்கு இரக்கமாக இருங்க. இந்த மாதத்தில், இந்த 7ஆம் மாதத்தில் அற்புதமாய் வழிகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆச்சரியமான வழிகள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். எல்லா சாப கட்டுகளை உடைத்து ஒரு விஸ்தாரமான வழி 7ஆம் மாதத்தில் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. Let a broad way shall be open unto your people, Lord. Let they get into a highway of your prosperity. உடைய ஆசீர்வாதத்தின் ஆண்டவரே அந்த பெருஞ்சாலையிலே உடைய பிள்ளைகள் கடந்து போவார்களாக. இனி திரும்பி பார்க்காதபடி முன்னேறி செல்லும்படியாய் தெய்வீக அனுகிரகத்தை கட்டளை தருவீராக. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதமான நாட்களை நான் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர். The Lord shall restore all the blessings, Master. இதுவரைக்கும் பட்ட எல்லா பாடுகளுக்குரிய பலன்களை ஆண்டவரே நீர் 1000 மடங்கு கூட்டி தருவீராக. ஈசாக்கு அப்படித்தான் நீங்க ஆஸ்வதிச்சீங்க. ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு அறுவடை செய்தானே. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே எங்கெல்லாம் விதைச்சிருக்கிறாங்களோ அந்த விதைக்குரிய பலன்கள் 1000 மடங்கு திரும்பி வரட்டும் உம்முடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினாலே இந்த கால வேளையிலே. Thank you, Jesus. Thank you, Jesus. La shabahadura namasianda la turaka. Orabo shadarabo niandula garabano masikatara. Oh yes, Father. Yes, Father. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றிங்கப்பா, நன்றிங்கப்பா. பராக்கிரமமான காரியங்களை செய்திருங்க. உடைய காயங்கள் பாய்ந்த கரம் அதை செய்யட்டும். உடைய மகிமை அதில் காணப்படட்டும். உமக்கு சாட்சியாக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்தரலும் ஆண்டவரே. இந்த 7ஆம் மாதத்தில் விசேஷித்த நாட்களை நினைவு கூறுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். For every people who celebrates and remembers their birthdays or anniversaries or the precious ones, O Lord. ஆசீர்வதிங்கப்பா, பழுகி பெருகி செய்யுங்க, நாமத்தை மகிமைப்படுத்துங்க, தேவைகளை சந்தித்தருளுங்க. இந்த 7ஆம் மாதம் விசேஷித்த மாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. இரக்கமாயிரும், தயவாயிரும், கிருபையாயிரும். அப்படியே கதை செய்த எல்லா கிருபைகளுக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களுக்கு வழிவாசல் திறந்து தருவீராக. இந்த 3ஆம் வேவர்னு சொல்றாங்கப்பா, ஆனால் உம்மாலே கூடும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த வான்கள் நிமித்தமாக, உம்முடைய திருச்சபை நிமித்தமாக, உம்முடைய பிள்ளைகள் நிமித்தமாக ஆண்டவரே, உம்முடைய சபை கூடுகள் நிமித்தமாக இன்னும் கொஞ்சம் கிருபையான நாட்களை கூட்டி தாரும் ஐயா. முக வேதனை உண்டாக்குற வழிகள் எங்களே இருக்குமே, ஆனால் கர்த்தரவைகளை நாங்கள் சீர்படுத்திக் கொள்ள, செவைப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு வெளிப்பாடத்தாருங்க, வெளிச்சமாக இருங்க, உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கரம் இருக்கட்டும், பயங்கள்லாம் நீங்களாக்கி போடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தையும் ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதையும். ஆமென், ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் இப்பொழுதும் எப்பொழுதும் இந்த ஆன்லைன் மூலமாக எங்கிருந்தும் இசைந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தும் தங்கி தாவரிப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். Thank you. God bless you. May the Lord shall prosper you even in this month of July. இந்த 7ஆம் மாதத்திலுமாய் கூட கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் நிலைத்து நிற்க செய்வாராக. உங்கள் தேவைகள் சந்திக்கப்படட்டும். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.